நண்பர்களே, மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் ரகசியம். இதற்கு ஒரு கதை சொல்லட்டுமா? சென்னையைச் சேர்ந்த சுரேஷ் ஒரு முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் கடந்த 15 வருடங்களாக வேலை பார்த்து வந்தார். அவர் ஒரு திறமையான புரோகிராமர். பழைய தொழில்நுட்பங்களில் அவருக்கு நல்ல புலமை இருந்தது. ஆனால் வேகமாக மாறிவரும் தொழில்நுட்ப உலகத்திற்கு ஏற்ப தன்னை மேம்படுத்திக் கொள்ள அவர் பெரிதாக முயற்சி செய்யவில்லை. நான் இவ்வளவு வருடம் கஷ்டப்பட்டு படிச்சது போதும். புதுசா கத்துக்க எனக்கு நேரமில்லை என்று அவர் அடிக்கடி கூறுவார். சமீப காலமாக தகவல் தொழில்நுட்பத்துறையில் பெரிய அளவில் ஆட்குறைப்பு நடந்து வருகிறது. பல நிறுவனங்கள் பழைய தொழில்நுட்பங்களில் திறமை பெற்றிருந்தும் புதிய தொழில்நுட்பங்களுக்கு தங்களை மாற்றிக்கொள்ளாத ஊழியர்களை பணிநீக்கம் செய்து வருகின்றன. சுரேஷின் நிறுவனத்திலும் அதுபோன்ற ஒரு சூழல் உருவானது. ஒருநாள் சுரேஷுக்கும் பணிநீக்க அறிவிப்பு வந்தது. 15 வருடங்களாக உழைத்த நிறுவனம் தன்னை இப்படி கைவிட்டது குறித்து அவர் மிகவும் வேதனை அடைந்தார். நான் யாருக்காக இவ்வளவு உழைத்தேன் என்று நொந்து கொண்டார். வீட்டிற்கு வந்த அவர் தன் நண்பன் ரமேஷுடன் பேசிக் கொண்டிருந்தார். ரமேஷ் வேறொரு தொழில்நுட்ப நிறுவனத்தில் உயர் பதவியில் இருந்தார். சுரேஷின் நிலையை புரிந்து கொண்ட ரமேஷ் அவரிடம் மெதுவாக பேசினார். சுரேஷ், நீ திறமையானவன் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் காலம் மாறிவிட்டது. நீ பழைய அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு நிலைக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற போட்டி உலகத்துல புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும். உன் கம்பெனி உன்னை வேலையை விட்டு தூக்கினது வருத்தமான விஷயம்தான். ஆனா இது உனக்கு ஒரு வாய்ப்பு. நீ இன்னும் உன்னோட திறமைகளை வளர்த்துக்கலாம். இப்ப இருக்கிற நிறைய ஸ்டார்ட் அப்கள் புது டெக்னாலஜில தான் வேலை செய்றாங்க. நீ உன்னை புதுப்பிச்சுக்கிட்டா கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும் என்று ரமேஷ் ஊக்கப்படுத்தினான். ரமேஷின் வார்த்தைகள் சுரேஷுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தன. அவர் தனது தவறுகளை உணர்ந்தார். உடனே புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். ஆன்லைன் வகுப்புகள், பயிற்சி முகாம்கள் என தீவிரமாக முயற்சி செய்தார். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் தனது அனுபவத்தையும் புதிய ஆர்வத்தையும் இணைத்து வேகமாக படிக்க ஆரம்பித்தார். சில மாதங்களிலேயே அவர் கிளவுட் கம்ப்யூட்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற புதிய தொழில்நுட்பங்களில் நல்ல தேர்ச்சி பெற்றார். பழைய கம்பெனியில் இருந்து சில முன்னாள் சகாக்களும் புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் அவருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தன. சுரேஷ் முன்பு கிடைத்ததை விட நல்ல சம்பளத்தில் ஒரு புதிய வேலையில் சேர்ந்தார். இந்த சம்பவம் சுரேஷுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தது. வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய அறிவையும் திறமையையும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படிச் செய்தால் எந்த சூழ்நிலையிலும் நம்மால் வெற்றி பெற முடியும். மாறாதிருப்பதுதான் உண்மையான ஆபத்து.